ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நாம் நீட் எக்ஸாமுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் சாப்டரான ரெடாக்ஸ் ரியாக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சாப்டரை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாப்டரில் படித்தா என்ன யூசேஜ் ஃபஸ்ட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பி பிளாக் எலமெண்ட்ஸை படிக்கணும் அப்படின்னா பி பிளாக் 1, பி பிளாக் 2 11th இருக்கும். என்சிஆர்டியில் பி பிளாக் 1 இருக்கும். 12th என்சிஆர்டியில் பி பிளாக் 2 கொடுத்துருப்பாங்க. அடுத்து டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். இந்த 3 இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சாப்டர்ஸை நீங்கள் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பேலன்சிங் ரியாக்ஷன்ஸு, ஆக்சிடேஷன் நம்பர் படிக்கணுங்கிறதுக்கு இந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் மோல் கான்செப்ட், சொல்யூஷன், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ரொம்பவே இம்பார்ட்டண்டான சாப்டர். மோல் கான்செப்ட், சொல்யூஷன்ஸ், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. இந்த 3 சாப்டரையும் நீங்கள் ஃபிசிக்கலில் படிக்கணும் அப்படின்னா அதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சாப்டர் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். அப்போ ரெடாக்ஸ் ரியாக்ஷன் வந்து ரொம்ப சிம்பிள் சாப்டர், ரொம்ப டிஃபிகல்ட்டிஸான சாப்டர் கிடையாது, ரொம்ப சிம்பிளான சாப்டர்ஸ். அப்போ டோட்டலாக எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா 1 or 2 கொஷின் கேட்குறாங்க. இப்போ ஃபிசிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர், அகைன் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் சாப்டர் இஸ் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு இந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷன் ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஏன்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ 2.1, ஃப்ளூரின் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ 4. இந்த மாதிரி எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூஸ்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ணி வச்சுருக்கோம். அதை படித்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா ரூல் டு கால்குலேட் ஆக்சிடேஷன் நம்பர் அந்த டாப்பிக்கே படிங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கொடுத்துருக்குறேன். இதை ஃபாலோ பண்ணால் அந்த சாப்டர் ஈஸியாக படிக்க முடியும். இந்த சாப்டர் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஆர் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஈஸியாக ரெடாக்ஸ் ரியாக்ஷனை பேஸ் பண்ணி ரியாக்ஷன் சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரூல் டு கால்குலேட் ஆக்சிடேஷன் நம்பரை ஒரு 7 ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய ஓல்டு கான்செப்ட் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், அடிஷன் ஆஃப் அன் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டு, ரிமூவல் ஆஃப் அன் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட், இதெல்லாம் ஓல்டு கான்செப்ட். நெக்ஸ்ட் ரெடாக்ஸ் ரியாக்ஷனில் படிக்க வேண்டிய டாபிக் இஸ் ரெடக்ஷன். இதுவும் ஓல்டு கான்செப்ட் தான். ரிமூவல் ஆஃப் அன் ஆக்சிஜன், அடிஷன் ஆஃப் அன் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் அன் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டு, அடிஷன் ஆஃப் அன் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்டு. அப்போ ஆக்சிடேஷன் ரியாக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக சொல்லக்கூடியது எல்லாமே ரெடாக்ஸ் ரியாக்ஷன். இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஆக்சிடைசிங் ஏஜெண்ட் அண்ட் ரெடியூசிங் ஏஜெண்ட் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் டாபிக். ஆக்சிடைசிங் ஏஜெண்ட், ரெடியூசிங் ஏஜெண்ட். நெக்ஸ்ட்டு ரெடாக்ஸ் ரியாக்ஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ரொம்ப மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைப்ஸ் பற்றி நிறையா இருக்குது. அதில் மோஸ்ட்டாக நம்ம செலக்ட் பண்ணக்கூடியது இன்டர் மாலிகுலர் ரெடாக்ஸ் ரியாக்ஷன், இன்ட்ரா மாலிகுலர் ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் ஆக்சிடேஷன் அண்ட் ரெடக்ஷன். இதுதான் நம்ம இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட், வெரி இம்பார்ட்டன்ட் நீட் எக்ஸாமுக்கு. மாடர்ன் கான்செப்ட் ஆக்சிடேஷன், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்டு ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்டு ரெடக்ஷன். அப்போ எலக்ட்ரானை வச்சு ஸ்டடி பண்ணக்கூடிய இப்போ நவடேஸ் யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். இதை பேஸ் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இதை பேஸ் பண்ணி என்ன டாபிக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன், இது மாடர்ன் கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டாபிக்ஸ். அதில் காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ், டீகம்போசிஷன் ரியாக்ஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ், அதில் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. லாஸ்ட் ரியாக்ஷன் இஸ் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன், ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். இந்த 4 டைப்ஸை நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எடுத்து பாருங்கள். இது மட்டும் பத்தாது, எக்ஸ்ட்ரா என்ன டாபிக்ஸ் படிக்கணும், கால்குலேஷன் ஆஃப் என் ஃபேக்டர். இந்த கால்குலேஷன் ஆஃப் என் ஃபேக்டர்னு சொல்லலாம், ஆர் கால்குலேஷன் ஆஃப் வேலன்சி ஃபேக்டர்னு சொல்லலாம், ஆர் பேலன்ஸ் ஃபேக்டர்னு கூட சொல்ல முடியும். யாருக்கு நம்ம என் ஃபேக்டர்ஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா கால்குலேஷனில் அயான்ஸ் என் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணணும். சால்ட் ஃபார் எக்ஸாம்பிள் NaCl என் ஃபேக்டர் 1, MgCl2 என் ஃபேக்டர் 2, அந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும். ஆசிட் என் ஃபேக்டர் ஸ்டடி பண்ணணும், பேஸுக்கான என் ஃபேக்டர் ஸ்டடி பண்ணணும். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஸ்டாக் நோட்டேஷன். இது NCERTயில் இருக்குது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சிடேஷன் நம்பரை ரோமன் லெட்டரில் 2 எலமெண்ட்டுக்கு இன்பிட்வீனில் மென்ஷன் பண்ணால் அதுக்கு பேர் ஸ்டாக் நோட்டேஷன். அண்ட் ஃபைனலாக நம்ம படிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் பேலன்சிங் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய
partake in the balancing of redox reaction. அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் அயான் எலக்ட்ரான் மெத்தடு. அதில் அசிட்டிக் மீடியம் அண்டு பேசிக் மீடியம் ரெண்டு மீடியம் இருக்கும். அதை பேஸ் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், அதை படிக்கணும். லாஸ்ட் ஒன் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட். அதுலேயும் அசிட்டிக் அண்டு பேசிக் மீடியம் இருக்குது. கிளியர்? ஸோ இந்த டாபிக்ஸை நல்லா கவர் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், ஜேஇ கொஷின் பேப்பர் கொஞ்சம் சால்வ் பண்ணிவிட்டு போனால் இட் இஸ் இனஃப் ஃபார் நீட் எக்ஸாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.